ஸ்ரீ சுவாமிகள் வருடத்தில் ஒரு சில மாதங்கள் மௌன விரதம் இருப்பார்கள். அந்த மௌன விரதமும் 3 வகையாக இருக்கும். ஒரு விஷயத்தை தெரிவிக்க தரையில் எழுதி காட்டுவார். முக ஜாடையால் தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பது ஒரு நிலை. மற்றொரு முறையில் எந்த ஜாடையும் காட்ட மாட்டார். எவரையும் தாம் நிமிர்ந்தும் பார்க்க மாட்டார். அவ்வாறு பார்த்தாலும் அவருடைய முகத்திலோ கண்களிலோ எந்தவிதமான மாறுதலும் தெரியாது. உணர்வுகளை வென்ற நிலையில் ஸ்ரீ சுவாமிகள் காட்சி தருவார். இதை காஷ்ட மௌனம் என்று சொல்வார்கள். ஒரு முறை சுவாமிகள் மௌன விரதத்தில் இருந்தார். அப்பொழுது பர்மா நாட்டிலிருந்து பௌத்த மதத்தை சார்ந்த ஒருவர் ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருந்தார். பெருத்த செல்வந்தராக இருந்தார் அவர். ஆயினும் ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. ஸ்ரீ சுவாமிகளுடன் உரையாடி புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தவருக்கு ஸ்ரீ சுவாமிகள் மௌன விரதத்தில் உள்ளார் என்று அறிந்ததும் சற்று ஏமாற்றமாகவே இருந்தது. ஆயினும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்கலாமா என்று மடத்தின் அதிகாரிகளை கேட்டார். ஸ்ரீ சுவாமிகளின் அனுமதி பெற்று பர்மிய நாட்டு பௌத்தரை தரிசனத்திற்காக அழைத்துச் சென்றார்கள். ஆன்மீக ஞானமே உருவெடுத்தது போன்ற ஒளியுடன் வீற்றிருந்த சுவாமிகளை அந்த பௌத்தர் தரிசித்தார். ஸ்ரீ சுவாமிகளின் கருணை பார்வை அவர் மீது விழுந்ததுமே அந்த பார்வையே ஆன்மீகத்துக்கு பொருள் உரைத்தது போல் அவர் உணர்ந்தார். அவர் நாடி வந்த அறிவையும் அமைதியையும் ஸ்ரீ சுவாமிகளின் தரிசனமே வழங்கியதில் ஆத்ம நிறைவு பெற்று சென்றார். பேசாமல் பேசிய சம்பவமா, பார்வையிலேயே பேசிய சம்பவமா, பௌத்தருக்கு பொருள் கூறிய மௌன சம்பவமா என்று அந்த சமயம் அச்சம்பவம் சுவைபட சிந்தனையை மேலெழுதச் செய்தது. அடுத்ததாக அகிம்சா பட்டு. பூச்சிகளை கொல்லாமல் பட்டு நூல் தயாரிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று சுவாமிகள் அடிக்கடி நூல் நிபுணர்களை விசாரித்து வந்தார். பட்டு புடவைக்காக பல்லாயிரம் பட்டுப்பூச்சிகள் கொல்லப்படுவதை அறிந்து ஸ்ரீ சுவாமிகளுடைய கருணை உள்ளம் வருத்தமடைந்தது. அகிம்சை முறையில் பட்டு தயாரிக்க வழி இல்லையா என்ற சிந்தனை சுவாமிகளிடம் தோன்றிக்கொண்டே இருந்தது. அசாம் மாகாணத்திலிருந்து துர்காநாத் என்ற பெயருடையவர் ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்தார். அவர் கிராம கைத்தொழில் விற்பனை அதிகாரியாக பணியாற்றுபவர். ஸ்ரீ சுவாமிகள் பலகாலமாக தம் நெஞ்சத்தில் இருந்து வருகின்ற அகிம்சா பட்டு பற்றிய சந்தேகத்தை துர்காநாத்திடம் வினவினார்கள். அகிம்சை முறையிலேயே பட்டு தயாரிக்க முடியுமா என்பதே சுவாமிகளின் வினாவாக அமைந்தது. உடனே துர்காநாத் பட்டு தயாரிப்பதை பற்றி சுவாமிகளுக்கு விளக்கை உரைத்தார். பட்டு நூலை அசாம் மாநிலத்தில் 2 வகையாக தயாரிக்கின்றார்கள். முதல் வகையில் பூச்சிகளை கொன்று பின்பு நூலை பிரித்து எடுக்கிறார்கள். 2வது வகையில் நூலை பிரித்து எடுத்த பின்பும் பூச்சிகள் உயிருடன் வெளியேறிவிடும். இதை தயார் செய்ய கூடுதல் செலவாவதால் இந்த அகிம்சா பட்டின் விலையும் அதிகம். துர்காநாத் விவரித்ததும் இனி அகிம்சா பட்டையே பயன்படுத்த வேண்டும் என சுவாமிகள் தீர்மானம் செய்தார்கள். ஸ்ரீ மடத்தில் பூஜையில் உள்ள ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர், ஸ்ரீ திரிபுர சுந்தரி விக்கிரகங்களுக்கு அகிம்சா பட்டு துணியையே அணிவித்தார்கள். ஸ்ரீ மடத்தில் செய்யப்படும் சன்மான வஸ்திரங்களும் அகிம்சா பட்டினால் ஆனவைதான். ஸ்ரீ சுவாமிகள் பெண்களுக்கெல்லாம் கூறும் அறிவுரை பட்டுப்புடவையை அணிய வேண்டாம் என்பதுதான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கருத்துக்கேற்ப பட்டுப்பூச்சிகளை கொள்வதை தடுக்க சுவாமிகள் புதிய வழியை காட்டினார். என்றென்றும் பட்டு அணிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் ஸ்ரீ சுவாமிகளும் அகிம்சா பட்டையே அணிந்தார்கள். அடுத்தது பெரியவர் வருகிறார். சுமார் 200க்கும் மேற்பட்ட அரிஜனங்கள் தூய்மையாக நீராடி நெற்றியில் விபூதி தரித்து கொண்டு அந்த சாலையின் 2 மருங்கிலும் நின்றிருந்தார்கள். ஆண்களுடன் பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள். பெரியவர் வரப்போகிறார், எல்லோரும் நல்லா தரிசனம் செய்து கொங்க, இந்த வழியால் வரப்போகும்போது எல்லோரும் மறக்காமல் விழுந்து கும்பிடணும் என்று முதியவர் ஒருவர் கூறிக்கொண்டிருந்தார். வரப்போகும் பெரியவர் யார் என்றோ அவருடைய பெயர் என்ன என்றோ அறியாத போதிலும் பெரியவர்களை வணங்கி வரவேற்க வேண்டும் என்ற பண்பு உடையவர்களாக இருந்தார்கள் அந்த மக்கள். சுவாமிகள் சிவிகையில் வருவது தெரிந்தது. அவருடைய ஒளி முகத்தையும் கருணை விழிகளையும் தரிசித்து அப்படியே சாலையில் விழுந்து வணங்கி கைகூப்பி நின்றார்கள். சிவிகை அப்படியே சாலையில் சென்றுவிடும் என்று அந்த அரிஜனங்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர்களை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் சிவிகை நின்றது. ஸ்ரீ சுவாமிகள் கீழே இறங்கினார்கள். ஹரிஜனங்கள் அவரை தரிசித்து பேச்செழும்பாமல் நின்றிருந்தார்கள். சுவாமிகள் அவர்களை அன்போடு நோக்கி, உங்களுடைய எஜமானர்கள் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்களா என்று வினவினார்கள்.
அன்பான விசாரிப்பை கேட்டு அந்த எளிய மக்கள் மனம் குழைந்து போனார்கள். கைகூப்பிய வண்ணம் நல்லபடியாக கவனித்துக் கொள்கிறார்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றனர். பின்பு சுவாமிகள் அவர்களுடைய தெய்வ வழிபாடுகளை பற்றி வினவினார்கள். அம்மனை வழிபடுவதாகவும் கிராம தேவதைகளுக்கு பூஜை போடுவதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். ஸ்ரீ சுவாமிகள் மடத்து நிர்வாகிகளை அழைத்தார். அருகில் இருந்த குடவாசலுக்கு சென்று புது துணிகள் வாங்கி வருமாறு கட்டளையிட்டார். புது துணிகள் கொண்டு வரப்பட்டன. அவற்றை அரிஜனங்களுக்கு வழங்கி சுவாமிகள் ஆசீர்வாதம் செய்தார்கள். ஸ்ரீ சுவாமிகளை காக்க வைத்து விட்டதற்கு ஹரிஜனங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். ஸ்ரீ சுவாமிகள் விஜய யாத்திரை செல்லும்போது இது போன்ற எளிய மக்களை காண நேர்ந்தால் சிவிகையை நிறுத்தி அவர்களுக்கு தரிசனம் தந்து ஆசை கூறிவிட்டே யாத்திரையை தொடர்வர். மானுட நேயம் என்பதை இந்த மண்ணில் நிதர்சனப்படுத்தியவர் ஸ்ரீ சுவாமிகள். பரசுராம கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற கேரளத்திற்கு ஸ்ரீ சுவாமிகள் விஜயம் செய்தபோது பாறை என்ற கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்று மடத்தின் அதிகாரிகள் அவரிடம் தெரிவித்தார்கள். பாறை என்ற ஊரின் பெயரை கேள்விப்பட்டதுமே அவ்வூரை பற்றிய ஒரு கதை சுவாமிகளின் நினைவில் தோன்றியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு சின்னஞ்சிறு வயதில் ஸ்ரீ சுவாமிகள் அந்த கதையை கேட்டிருக்கிறார். பரசுராம ஸ்தாபனம் செய்யப்பட்ட கேரள நாட்டிற்குள் வெளிநாட்டவர் எவரும் வரக்கூடாது என்று சாபமிட்டிருந்தார். ராமபிரான் வனவாசம் செய்த காலத்தில் சீதையை தேடி அலைந்த வண்ணம் கேரள நாட்டின் எல்லையை அடைந்தார். அங்கு நதியில் நீராடிய பின்பு அக்கறைக்கு சென்றார். பரசுராமனின் சாபத்தை அவர் மறந்துவிட்டார். இக்கரையில் இருந்த லக்ஷ்மணனிடம் தமது ஆடையை கொண்டு வருமாறு கூறினார். லக்ஷ்மணர் கொண்டு வர மறுத்தார். லக்ஷ்மணர் ராமருக்கு பரசுராமனின் சாபத்தை நினைவூட்டினார். அப்பொழுதுதான் ராமர் தாம் பரசுராமனின் கஷேத்திரத்தில் நிற்பதை உணர்ந்தார். சாபம் விலகுவதற்கு கங்கையில் ஸ்நானம் செய்ய வேண்டும், உடனே போவது என்பது முடியாது. எனவே தாம் இருக்கும் இடத்திலேயே கங்கையை வரவழைக்க ராமர் தீர்மானித்தார். ராமர் நின்றிருந்த பூமி பாறையாக இருந்தது. தம்முடைய கோதண்டத்தை எடுத்து பூமியை நோக்கி அம்பெய்தினார். அம்பு பூமியை பிளந்து கொண்டு உள்ளே சென்றதும் அங்கே கங்கை பெருகி பாய்ந்து வந்தாள். ராமரும் லக்ஷ்மணரும் கங்கையிலேயே நீராடி சாபம் நீங்க பெற்றார்கள். இந்த புராண வரலாற்றை பாறை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் எவரும் அறிந்திருக்கவில்லை. ஸ்ரீ சுவாமிகள் இதனை அழகாக எடுத்துரைத்த பின்பு அறிந்து வியப்படைந்தார்கள் அந்த ஊர் மக்கள். ராமபானம் வேகமாக துளைத்ததால் பாறை விளக்கப்பட்டு நெருப்பினால் உருவாக்கப்பட்டது போல காட்சி தருகின்றது என்று ஸ்ரீ சுவாமிகள் அந்த நிகழ்ச்சியை சுவைபட சுட்டிக்காட்டினார். சுவாமிகளின் நினைவாற்றலையும் தக்க தருணத்தில் ஆங்காங்கு நடைபெற்ற சம்பவங்களை விவரிக்கும் நேர்த்தியையும் போற்றாதவர்களே இல்லை எனலாம். சிறந்த தேசபக்தரும் வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடன் இணைந்து சிறைவாசம் அனுபவித்தருமான சுப்பிரமணிய சிவம் மகாமகத்தன்று கும்பகோணத்துக்கு வந்தார். திருக்குளத்தில் ஸ்நானம் செய்து பின்பு சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினார். 1921 வருட மகாமகத்தை முன்னிட்டு ஸ்ரீ சுவாமிகள் கும்பகோணத்தை அடுத்த பட்டீஸ்வரத்தில் முகாமிட்டிருந்தார்கள். மகாமகத்தன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்குளத்தில் நீராடி புனிதமடைந்தார்கள். ஸ்ரீ சுவாமிகளின் தரிசனம் பெற்று புண்ணியத்தை அடைந்தனர். சுப்பிரமணிய சிவம் ஸ்ரீ சுவாமிகள் தங்கியிருக்கும் ஊரை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டார். பட்டீஸ்வரத்துக்கு வந்தார். ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க பக்தர்கள் பலர் காத்திருந்தார்கள். சுப்பிரமணிய சிவம் சிறைச்சாலை தந்த பரிசான தொழுநோயுடன் உடல் நலிந்து போனவராக கூட்டத்தை பிளந்து செல்லாமல் ஒரு ஓரமாக நின்றிருந்தார். ஸ்ரீ சுவாமிகள் கூட்டத்தை ஒருமுறை தமது அருட்பார்வையால் நோக்கினார். வெகு தொலைவில் ஓரமாக நின்றிருந்த சுப்பிரமணிய சிவத்தை கண்டார். அவர் யார் என்றோ எத்தகையவர் என்றோ எதுவும் சுவாமிகள் அறிந்தவர் அல்லர். ஆயினும் தமதருகே இருந்த மடத்தின் பணியாளரிடம், அதோ தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறாரே, காஷாய உடை தரித்து அவரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். சுப்பிரமணிய சிவம் ஸ்ரீ சுவாமிகள் தம்மை அழைத்ததை எண்ணி உள்ளம் உருகினார். சுவாமிகளை தரிசித்தார். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். கைகளை குவித்து தொழுதபடியே சுவாமிகளிடம் விண்ணப்பித்து கொண்டார். நாடு விரைவில் சுதந்திரம் பெற வேண்டும். பாரத மக்களின் நெஞ்சில் பக்தி பயிர் தழைக்க வேண்டும். இவ்விரண்டுக்கும் சுவாமிகள் அருளாசி வழங்க வேண்டும் என்று சிவம் வேண்டினார். ஸ்ரீ சுவாமிகள் சுப்பிரமணிய சிவத்தின் வேண்டுகோளை ஏற்று அவ்வாறே நடைபெறும் என்று ஆசீர்வதித்தார்கள். வீர தியாக திலகம் சுப்பிரமணிய சிவா ஸ்ரீ சுவாமிகளை சந்தித்த நிகழ்ச்சியை நெஞ்சில் பதிய வைத்து கொண்டார் சுவாமிகள். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பது வழக்கு. ஸ்ரீ சுவாமிகள் திக் விஜயமாக பல தலங்களுக்கும் ஊர்களுக்கும் சென்றபோது பூஜை இல்லாத கோவில்களை காண நேர்ந்தால் அவர் தம் மனம் வாடும். உடனே பூஜை வழிபாடுகள் நடக்க ஏற்பாடுகள் செய்து விடுவார். விருத்த தசையை அடைந்து காஞ்சியிலேயே இருந்த காலத்தில் ஸ்ரீ சுவாமிகள் ஒரு நாள் பக்தர்கள் சிலரை அழைத்தார்கள்.
காஞ்சி மாநகரம் கோவில்கள் நிறைந்த நகரம். கோவில் இல்லாமல் சிவலிங்கங்கள் தனித்து இருந்ததை அறிந்திருந்தார். அத்தகைய சிவலிங்கங்கள் எங்கெங்கே உள்ளன என்று அறிந்து அவற்றை பற்றி விவரங்களை எழுதி கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். தனித்து இயங்கும் சிவலிங்கங்கள், கூரை இல்லாத கோவில்கள், அவை இருக்கும் இடங்கள் என அனைத்து விவரங்களும் அடங்கிய பட்டியல் ஒன்றை பக்தர்கள் வாரகாலத்தில் தயார் செய்தார்கள். அதனை ஸ்ரீ சுவாமிகளின் முன்னிலையில் சமர்ப்பித்தார்கள். இத்தனை சிவமூர்த்திகள் பூஜை இல்லாமல் இருக்கின்றனவா என்று சுவாமிகள் எண்ணி கண் கலங்கினார். இனியும் அவ்வாறு இருக்கக்கூடாது என்று தீர்மானித்தார். சிவாச்சாரியர்கள் இருவரை தேர்ந்தெடுத்தார். தினமும் இந்த சிவலிங்களுக்கு உரிய முறையில் பூஜை செய்து வர வேண்டும் என்று பணித்தார்கள். இளைஞர்களான 2 சிவாச்சாரியர்கள் தினந்தோறும் காலையில் சைக்கிளில் கிளம்பி ஸ்ரீ சுவாமிகள் அளித்த பட்டியலில் உள்ள சிவலிங்கங்களுக்கு பூஜை செய்து வந்தார்கள். காஞ்சி ஸ்ரீ மடமே பூஜைக்கான செலவை ஏற்று அதற்கான தேவையான பொருட்களையும் தந்து உதவியது. தீபாவளியன்று எல்லா சிவலிங்கங்களுக்கும் புதிய வஸ்திரங்களையும் ஸ்ரீ மடத்திலிருந்து அளிக்க ஸ்ரீ சுவாமிகள் ஏற்பாடு செய்தருளினார். தெய்வத்தை தொழுவதுதான் மானிடத்தை உயிர்க்கும் உரிய வழி என்று தத்துவத்தை சொல்வதுடன் இல்லாமல் வழிபாடு இல்லாத தெய்வ மூர்த்திகளுக்கும் பூஜை முதலியவற்றை செய்ய வழிவகை செய்து ஸ்ரீ சுவாமிகள் பிறருக்கு மார்க்க தரிசியாக விளங்கினார். நல்ல சிந்தனைகளுக்கு செயல் வடிவு கொடுத்து நிகழ்வுகளாக்கினார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். ஓம் சங்கர்.